गुरुर्देवो महेश्वरा गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। तस्मै 19/8/2015 பகல் 2:25 ஆதிபராசக்தியின் 10ஆம் இலக்குள்ள ஸ்லோகத்தில் உரையாக்கம். அந்த உரையாக்கத்தின் கருத்து 9 வகையான நவபாஷாணங்களின் தத்துவத்தை அதனுடைய தெய்வங்களின் நிலை, அதனுடைய உலோகங்களின் நிலை, அதனுடைய ஷமுத்து என்று சொல்லக்கூடிய நிலை, அதனுடைய வஸ்திரம் என்று சொல்லக்கூடிய நிலை, அதனுடைய ரத்தினம் என்று சொல்லக்கூடிய நிலை, கல், அதனுடைய புஷ்பத்தின் ஆதாரம், இதுகள் எவ்வண்ணம் பெற முடியும், இதுகள் எவ்வண்ணம் பெற முடியும் என்பதை சொல்லி முடித்து விட்டோம். ஆனால் நவபாஷாணத்தின் தன்மை ஒரு அன்னையானவள் இயக்குகிறாள். இந்த கலவைகள் அனைத்தும் பூமிக்கு மேலே கிடைப்பது. கோதுமை பூமிக்கு மேலே கிடைக்கும், சூரியக்கோளின் தத்துவம். இதுபோன்று அனைத்தும் பூமிக்கு மேலே கிடைக்கக்கூடிய விஷயங்கள். ஒவ்வொரு கோளின் தன்மைக்கும் பூமிக்கு மேலே கிடைக்கக்கூடிய தன்மைகள் அனைத்தும் மாயையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாயை வேண்டுதலோடு முடிந்து போகிறது. இந்த மேலே வைத்த பொருள் அனைத்துமே அரிசி, கோதுமை இவைகள் உண்ட பின் உருமாற்றமாகி மனித கழிவுகளாக வெளியே சென்று விடுகிறது. அது தன்னை மாய்த்து கொள்கிறது. மனிதனுடைய மேனிக்கு குருதி என்று சொல்லக்கூடிய இரத்த பெருக்கிற்கு இது உதவுகிறது. பூமிக்கு மேலே வளர்ந்த அனைத்துமே இவைகளை கொண்டு நவபாஷாணத்தை தயாரிக்க முடியுமா? இவைகளை கொண்டு மாயைக்கு தேவையான சக்திகளை அடக்கி ஒரு மருந்தாக தயாரிக்கப்பட முடியும். தங்கத்தின் தரம் நேர்த்தியாக இருக்காது. 22, 24 கேரட் என்று சொல்வீர்கள், கேடிஎம். இதிலே சொல்லப்பட்ட நவக்கோட்களின் அனைத்து பொருள்களும் பூமிக்கு மேல் கிடைப்பது. இதுகளோடு அன்னை அந்த கோட்களோடு நட்சத்திரங்களை இணைக்கப்பட்டிருக்கிறாள். ஆனால் அனைத்தும் பூமிக்குள் இருந்து பெறுவது சாத்தியமான விஷயம். இந்த பெறக்கூடிய செயலை செய்யக்கூடியவர் திருமூலர், பதாஞ்சலி, போகர், இதுபோன்ற ஆன்மீக தத்துவத்தை அறிந்த பெரியோர்கள் இதை
பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் கண்டுபிடித்து இன்று வரை அதை உபயோகத்திலே வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தனக்காக இதை வைத்தனரா? அவர்கள் இது தனக்காக வைத்ததில்லை. இது யாருக்காக வைத்திருக்கிறார்கள்? உருவமான மனிதனுக்கு துன்பம் வரக்கூடிய காலத்திலே அந்த துன்பத்தை நீக்கிக் கொள்வதற்கு இதனை வைத்திருக்கிறார். அதற்கு ஒரு உருவம் உண்டு. நெல்லுக்கு ஒரு உருவம் உண்டு, கோதுமைக்கு ஒரு உருவம் உண்டு, மாணிக்கத்திற்கு உருவம் உண்டு. நவக்கோட்களில் நட்சத்திரங்களோடு இணைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் உருவம் உண்டு. அதை தயாரிக்க நினைக்கக்கூடிய மனிதனுக்கும் உருவம் உண்டு. இந்த உருவத்தின் தத்துவம் சகுன பிரம்மத்தை சார்ந்தது. அந்த பொருளும் உருமாற்றிக் கொள்கிறது. மனிதனும் ஆண்டு போகிறான். அனைத்தும் மாயைக்குள் அடங்குவதால் சராசரி மனிதன் இப்பொருளை வைத்து நவபாஷாணத்தையோ தங்கத்தையோ நவரசபாதத்தை செய்ய இயலாது. அன்னையின் ஆணைப்படி அன்னை தான் ஆட்கொண்ட ஒரு மனிதன் இதுகளை ஒரு நொடியிலே செய்து முடித்து விடலாம். அந்த செய்து முடித்த மனிதன் தான் அனைத்தையும் விடுத்து ஏகாந்தமாகி இல்லத்தை விடுத்து ஆயுளை நீட்டிக்கொண்டு உபகாரமாக அமைந்து பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்கிறான். அவன் தயாரிக்கப்பட்ட பொருள் மனிதர்களுக்கு உதவுகின்றது, அவ்வளவுதான். ஆனால் நவபாஷாணமும் நவரசபாதமும் உண்மை தத்துவத்தை கண்டறிந்தவர்கள் முன்னம் கூறியபடி இத்தனை தொலைவிலே பூமிக்குள்ளே சென்று அந்தந்த திசைகளை நோக்கி தவமிருந்து அந்தந்த சமுத்துகள், அந்த புஷ்பம், அந்த வகைகளை பறித்தெடுத்து அம்பாள் ஊனமான கண்ணுக்கு ஞானத்தை காட்டிக் கொடுத்து அருள்கிறாள். இதன் முடிவின் தொகுப்பு என்னதான்? இதை கண்டறிந்த மனிதன் சகுன பிரம்மத்திலும் நிர்குண பிரம்மத்திலும் அன்னையை தங்கமயமாக காண்கின்றான். அன்னையை தங்கமயமாக காண்கின்றாள். அனைத்து உயிரினங்களும் சகுன பிரம்மமும் நிர்குண பிரம்மமாவது. சகுனம் என்றால் உருவத்தோடு இருப்பது, உருவமற்ற நிலை நிர்குண பிரம்மம். இவை அனைத்துமே அன்னையின் வயிற்றுக்குள்ளே ஒடுங்குகிறது. அந்த அன்னை தான் இதை செய்ய இயலும். அன்னையுடைய புறத்தோற்றங்கள் இவை அனைத்தும். ஆனால் சகுன பிரம்மம் என்ற உருவத்தோடும் நிர்குணம் என்ற உருவமற்ற நிலை. ராமன் என்றோ வாழ்ந்தான். கிருத்தாயுகத்தில் அவனுடைய கடமை முடிந்தது. திருத்தாயுகம், துவாபரகம், இப்பொழுது கலியுகம். ஆனால் ராமன் உருவத்தை மறைத்து கொண்டான். உருவமான ஒரு பக்தன் இந்த கலியில் ராமநாம ஜபத்தை செய்து அந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்யக்கூடிய காலத்தில் மறைந்த ராமன் அதே நிலையில் தோற்றமாக கடவுளாக காட்சி கொடுக்கிறான். மனிதனுக்கும் உருவம் உண்டு, அந்த ராமனுக்கும் உருவம் உண்டு. இந்த நிலைக்கு மனிதன் போக முடியுமா? போக முடியாது. நிர்விகல்ப சமாதி கண்டவர்கள், சகஜ சமாதி கண்டவர்கள், ஜீவசமாதி கண்டவர்கள், ஷரடி பாபா, ராகவேந்திரா இவர்கள் போல் உள்ளவர்கள்தான் ஆழ்நிலை தியானத்துக்குள் அடங்கி
மண்ணுக்குள் புதைந்த போதும் பக்தர்களுக்காக வெளிவந்து காட்சி கொடுக்கிறார்கள். அது போன்ற மக்களால் மட்டுமே இதை தயாரிக்க இயலும். அப்படி தயார் செய்த மனிதர்கள் ஆயுளை நீட்டிக்கொண்டு புற உலகத்தை கடந்து ஆன்மீக உலகத்திற்கு சென்று விடுகிறார்கள். இந்த நவபாஷாணத்திலே உருவாக்கப்பட்ட அனைத்தும் பல்லாயிரம் பல கோடி ஆண்டுகள் பூமியில் வாழ்கிறது, பூமிக்கு மேலே வாழ்கிறது. அந்த காலத்திலே வரக்கூடிய மனிதர்கள் இதை அனுபவிக்கிறார்கள். இதுதான் உலக நியதி, இதுதான் உலக நியதி. சிந்திக்க வேண்டும். இங்கே யார் ஒருவரும் இந்த நிலையை அடைந்த பின் அன்னையை தங்க சொரூபமாக கண்டு அன்னைய வயிற்றுக்குள்ளே இத்தனையும் உண்டு என்று கண்டவர்கள் இது சாதாரணம் என்றே நினைப்பர். இது சாதாரணம் என்று நினைத்தவனுக்குத்தான் இது கூடி வரும். சுக்கு இஞ்சி என்று சொல்கிறோம், அதுகளுக்கு எத்தனை வீரியம் உண்டு சிந்தித்து பாருங்கள். மிளகு, சீரகம் மருத்துவ குணத்தோடு கூடி மனிதனுக்கு உணவுப் பொருள்களாக மாற்றப்படுகிறது. ஒரு மழை நீரை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பயிர் வளர்ந்த மனிதனுக்கு உணவாகும் வரை அதில் அனைத்து சத்துகளும் அடைந்திருக்கிறது. இது அனைத்து மதங்களுக்கும் பொருத்தமான ஒன்று. திருமூலர், போகர், பதாஞ்சலி போன்ற மனிதர்கள் வருவனரோ உண்டோ? உண்டு, கண்களுக்கு தெரிவதில்லை. ஏன் அவர்கள் தெரிவதில்லை? மானிடமான மாயை பற்ற மனிதருக்குள்ளே இருந்து அவர்கள் இறைவனை மறக்க தயாராக இல்லை. ஆகவே மனிதர்களை விட்டு பித்தனை போன்று சித்தனை போன்று தன் நிலை யாரும் உணராத வண்ணம் மறைந்திருக்கிறார்கள். அதுதான் நன்மை. மனிதர்களோடு ஒரு மகான் சேர்ந்து விட்டானால் எத்தனை துன்பம் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. யாரும் ஞானத்தை கற்றுக்கொள்ள தயாராக இல்லை. கடுகை வைத்து கோபுரமாக்கினான் அந்த காலத்திலே. கடுகை வைத்து கோபுரமாக்கினான் அந்த காலத்திலே. இப்பொழுது கோபுரம்தான் கடுகாகிறது. இது உலகத்தின் நீதி. நாம் ஒன்றும் செய்ய இயலாது. இந்த கூற்று மாயை கலந்து சகுணபிரமத்திலே இருக்கக்கூடிய மனிதனுக்கு எப்படி பற்றி வரும் என்பதை தான் இப்பொழுது பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் இதை தனக்கு ஆன்மீகத்தின் வண்ணமாக எப்படி பொறித்து கொள்ள முடியும்? ஆன்மீக வண்ணம் என்பது மாயா உலகத்திற்கு அவனுக்கு தேவை அனைத்தும் வர வேண்டும். மாயா உலகத்திற்கு அவனுக்கு தேவையான அனைத்துமே வர வேண்டும்.
மனிதர்கள் இதை விரும்புவரோ? மனிதர்கள் இதை விரும்புவரோ? ஆதிசங்கரின் தாய் கூட விரும்பவில்லையே. ராதை கூட ருக்மிணி விட்டு கொடுத்தது போல் ராதை கண்ணனிடத்திலே விட்டு கொடுக்கவில்லை. தசரதனுடைய மனைவிமார்கள் ஒரு வகை. கைகேயின் கதை இதுதானே. மனம் இப்படித்தான் போகும். ஆக தனக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமங்களை இல்லற வாழ்க்கைக்கு ஏற்படக்கூடிய சோதனை தன்மை விலக்கிக் கொள்ளலாம். சராசரி மனிதர்கள் இதை விலக்கிக் கொள்ளலாம். அதற்கே விரதம் அனுஷ்டானம் தேவை. இந்த காரியங்களை செய்யக்கூடிய காலத்தில் முதற்படியாக ஆகாரத்தின் ஒழுக்கம் தேவை. ஆகாரத்தின் ஒழுக்கம் என்பது என்ன? மிதமான அளவு சாப்பாடு. காய்கறிகள் வகை, பழ வகைகள், இவைகளை உண்ண வேண்டும். சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இது பொருந்தாது. சர்க்கரை நோய் குணப்படுத்த முடியாது என்பது ஒரு கட்டாயமான விஷயம். ஆகார ஒழுக்கத்திலே இங்கு பழத்தை ஏற்றுக்கொள்ள இயலாது. சர்க்கரை நோயின் தன்மை. அடுத்து அசைவ உணவை உண்ணக்கூடாது. அசைவ உணவின் கட்டுப்பாடு மனதிற்கு அடங்காது. இப்பொழுது ஒரு இல்லத்திலே எந்த ஒரு காரியமும் சீராக நடைபெறவில்லை. இதற்கு அன்னையை தொழுவது சால சிறந்தது. அன்னையை தொழுவது சால சிறந்தது. இதற்கு மேல் நவபாஷாண மருந்தோ நவரசவாதமோ சித்தமில்லை. தேவையற்ற ஒன்று. இதை தெரிந்து வைத்துக் கொள்ளலாம். இதற்குள்ளே அன்னை அடங்கியிருப்பதனால் இவைகள் அனைத்தும் முன்னே சொன்ன மேன்மக்கள் திருமூலர், பதாஞ்சலி, போகர் இவர்கள் வழியாக வந்தவர்களுக்கு சித்தமாகலாம், நமக்கு சித்தமாகாது. இப்பொழுது இல்லத்திலே சில பிரச்சனைகள் தீரவில்லை. மேல்வாரியாக இதற்கு ஒரு மனிதன் மாதம் ஒரு நாள் கிருத்திகை அன்று விரதம் இருந்து, மாதம் ஒரு நாள் விரதம் இருந்து தாமிர பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த தாமிர பாத்திரம் வட்டத்தின் வடிவமாக இருக்க வேண்டும். வட்டத்தின் வடிவம். அதிலே சிகப்பு வர்ண புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு பதப்படுத்தப்பட்ட வெண்ணிற கோதுமை, பதப்படுத்தப்பட்ட வெண்ணிற கோதுமை
வறுத்து அரைத்து மாவாக்கி சர்க்கரையால் அல்லது இனிப்பு வகையை சேர்த்து வெல்லம் இதுகளை ஒன்று சேர்ந்து அந்த வட்டிலிலே வைத்துக்கொண்டு மாணிக்க விநாயகரை நினைத்து கொள்ள வேண்டும். மாணிக்க விநாயகரை நினைத்து கொண்டு கிருத்திகை என்று காலையிலே, கிருத்திகை என்று காலை செந்தாமரை புஷ்பத்தை எடுத்து அந்த செந்தாமரை புஷ்பத்தை எடுக்கும் கால் வாங்கும் கால் ஓம் குபேரலக்ஷ்மியாயே நமஹ சூர்யாயே நமஹ விஷ்ணு காயத்ரியாயே நமஹா என்ற மந்திரங்களை சொல்லிக்கொண்டு இந்த செந்தாமரை பறிப்பதோ வாங்குவதோ செய்ய வேண்டும். இதை வைத்து அன்று காலை அல்லது பகல் பொழுது, அன்று பகல் பொழுது பகல் பொழுதுக்குள் சிவன் உள்ள சந்நிதானத்தில் இதுகளை கொடுத்து அர்ச்சிக்க வேண்டும். சிவன் உள்ள சந்நிதானத்தில் என்று கிருத்திகை என்று இது அர்ச்சிப்பதால் 64 கலைகளுக்குள்ளே உள்ள பிரச்சனை, பெரியோர்கள் வழியாக இட்ட சாபம், ரிஷிகள் வழியாக வந்த பாபம், தெய்வத்தின் கூற்றுச் செயல், உயிரோடு இருப்பவர்கள் கொடுத்த சாபம், குரு நிந்தனை, தெய்வ நிந்தனை, சாதுக்கள் நிந்தனை, இதுகளில் உள்ள குறைகள் 64 கலை வழியாக தீரும். அன்று சிவனை நினைத்து அர்ச்சிக்க வேண்டும். அவர்களுடைய பிறந்த கோத்திரத்தையும் அவர்களுடைய பிறந்த நட்சத்திரத்தையும் கொடுத்து அர்ச்சிக்க வேண்டும். அந்த அர்ச்சித்து சிவன் வழியாக சூரியனை வந்து சாரும். 64 கலைகளுக்குள்ளே எந்த கலையில் பிரச்சனையோ அந்த கலை பிரச்சனை தீருகிறது. சரி, இதை ஆரம்பிக்கும் முன் காலையில் எழுந்து நீராடி அந்த 3 மந்திரங்களையும் 108 முறை 108 முறை அர்ச்சிக்கலாம். இதுகளை கிருத்திகை என்று செய்யாது கூட இந்த 3 மந்திரங்களை தினமும் 108 வேளை அர்ச்சிக்கலாம். அர்ச்சித்தால் பலன் உண்டு, உடனடியாக பலன் வராது. உடனடியாக பலன் வராது. இது மாதந்தோறும் கிருத்திகையில் சராசரி மனிதன் இருக்க எருக்கத்தினால் வந்த சாபம் போகும். எருக்கத்தினால் வந்த சாபம் போகும். பஞ்ச பாத்திரங்கள், அதனால் வந்த சாபம் போகும்.
அன்னத்தை இடறிவிட்ட போது அந்த சாபம் போகும். தாய் தந்தையை இடறிவிட்ட சாபம் போகும். அன்னத்தை புசிக்கும் கால் இடறிவிட்ட சாபம் போகும். அன்னத்தை உண்ணும் கால் இடறிவிட்ட சாபம் போகும். இவைகள் அனைத்தும் 64 கலைக்குள் ஒரு கலைக்குள்ளே அடக்கம். அது நீங்குகிறது. இத்தனை துன்பம் ஏன் வந்தது என்பது தெரியாது. ஏன் வந்தது என்பது தெரியாது. மாணிக்க விநாயகர் அருள் புரிகிறார். இதுகளை செய்ய இயலாதவர்கள் கிருத்திகை அன்று இந்த 3 மந்திரங்களை சொல்லி சிவன் வழியே நோக்கினால் அன்னையின் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மாணிக்க விநாயகரின் தன்மையால் இந்த கொடுமை நீங்கும். இதற்கு முன் இந்த மந்திரங்களை பொதுவாக காலை மாலை செய்யலாம். உணவு பழக்கங்களின் தன்மை, உணவு பழக்கத்தின் தன்மை கடுமையாக கடைபிடிக்க வேண்டும். ஒன்றுமில்லை, சர்க்கரை நோய் என்று ஒன்று வந்துவிட்டால் எவ்வளவு கடுமையாக தானே விரதம் இருக்கிறான் மனிதன். இதுகளை ஆரம்பிக்கும் முன் இந்த மந்திரங்களை சொன்னால் போதுமானது. நித்திய பாராயணமாக சொல்லி வந்து கிருத்திகை என்று இதுகளை வழிமுறைக்கு படுத்த வேண்டும். 64 கரைகளுக்குள்ளே உள்ள சாபம், அதனால் வந்த சாபம் விலகுகிறது. இதை செய்யும் கால் மனதிற்கு ஆனந்தம் வரும். ஆனால் ஒரு நாளில் வந்துவிடாது. இதன் ஆனந்தத்தின் மொத்த கூட்டு என்ன தெரியுமா? நவபாஷாணத்தின் தன்மை, நவரவசவாதத்தின் தன்மையின் கூட்டுத்தொகை என்ன தெரியுமா? இது வேண்டாம் என்று விலகி நிற்கக்கூடிய மனிதனுக்கு அன்னை சொர்ணமுகியாக காட்சி கொடுக்கிறாள். அந்த அன்னையின் வயிற்றுக்குள் நீ இருந்தனை என்று சொல்லி உன்னை பெற்ற அன்னையை காட்டிக் கொடுக்கிறாள். அந்த வயிற்றுக்குள்ளே 10 திங்கள் நீ எப்படி எப்படி உருமாற்றினாய் என்பதை காட்டிக் கொடுக்கிறாள். இது ஆன்மீகத்தின் சித்தாந்தம். அனுபவத்திலே வர வேண்டும். இது ஆன்மீகத்தின் சித்தாந்தம் அனுபவத்தில்தான் வரும். பல ஆண்டுகள் அனுபவத்தில் வர வேண்டும். அடுத்து உத்தரா நட்சத்திரத்தன்று இதே பொருள்களை கூட்டி இதே மந்திர ஸ்லோகங்களை சொல்லி அன்று அர்ச்சிக்க வேண்டியது விஷ்ணுவை. அன்று அர்ச்சிக்க வேண்டியது விஷ்ணுவை. முதல் சிவனாகிவிட்டது. அந்த மூலமந்திரங்களே விஷ்ணு காயத்ரி என்று வரும். அதை அர்ச்சித்தால் போதுமானது. இதுபோன்றே அன்றும் செந்தாமரையை பெற வேண்டும். பெற்றபின் வித்தையில் வாழாத குடும்பம் வாழும். வித்தையில் வாழாத குடும்பம் வாழும். வித்தை என்பது தொழில். அதில் வராத பணம் வந்து சேரும். உடனே வந்துவிடுமா என்று கேட்கலாகாது. விரோதிகளின் தன்மை சாதகமாக வரும். விரோதிகளின் தன்மை சாதகமாக வரும். பணத்தின் புழுக்கம் சீராகும்.
சுக்ராச்சாரியார் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் தேவர்களுக்கு குருவும் இணையதால் வந்த பிரச்சனைகள் தீரும். இருவரும் தொகுப்பிலே விரோதிகளாகிறார். விரோதியால் வரக்கூடிய தன்மை விலகும். விரோதியால் வரக்கூடிய தன்மை விலகுகிறது. வித்தை விரோதித்துவம் விலகுகிறது. இது விரதத்தின் கோட்பாடு. எருக்கால் விளைந்த சாபம். எருக்கால் எப்படி சாபம் வரும்? இறந்தோர்களுக்கு சாற்றும் மாலை வழியாக எருக்கம் சாபமிடுகிறது. அந்த சாபம் உத்திரா நட்சத்திரத்தில் விரதம் இருக்க தீருகிறது. எவ்வளவு எளிமை! இந்த தன்மை தேவைப்படுகிறது. மாதத்தில் 27 நட்சத்திரங்கள் வரும். கிருத்திகை வென்றாகிவிட்டது. நீங்கள் உத்ரா வென்றாகிவிட்டது. அடுத்து உத்ராடம். இங்கே கவனிக்க வேண்டும். 9 நாளைக்கு ஒரு முறை தான் இந்த நட்சத்திரங்கள் கூடும். 9 நாள் இடைவெளி வரும். அன்று ஆயுளின் தன்மையால் ஆயுளின் தன்மை கொண்டு குறைபடும் ஆயுளை கூட்டி வைக்கும். குறைபடும் ஆயுளை கூட்டி வைக்கும். நோய்களின் தன்மை விலகுகிறது. அந்த 3 மந்திரங்களை உங்களுக்கு பிடித்தமான குருவை வைத்து, உங்களுக்கு யார் குரு பிடிக்குமோ அதில் உங்கள் முன்னோர்கள் கூட இருக்கலாம், இறந்தோரை தொழலாம். குரு, இறந்தோர், அடுத்தது தெய்வம், அடுத்தது உயிரோடு உள்ள முன்னோர்கள், அவர்களை தொழலாம். இந்த நட்சத்திரத்தின் கால் இதை செய்யக்கூடிய காலத்தில் உடல் நோய், உடலால் ஏற்படக்கூடிய உபாதைகள், அடுத்து அந்த நோயின் தன்மை எருக்கத்தின் சாபத்தால் வந்தது என்று நமக்கு தெரியாது. அந்த சாபம் குறைகிறது. இந்த தன்மையை விஷ்ணு, சிவன், சனி என்ற 3 நிலைகள் உள்ள தெய்வங்கள் ஒன்றிணைத்து செய்கிறது. ஒன்றிணைத்து செய்கிறது. ஒரு மாதத்திலே 3 நாள், 3 27. இதுகளை கடைப்பிடிக்க காயத்ரியின் அருள் கிடைக்கிறது. காயத்ரியின் அருள் தாமிரத்தட்டை வட்டமாக கீறி கோலத்தால் பரப்பி வெண்மாவு, குங்குமத்தால் வட்டத்தை வரைத்து குங்குமத்தை கெட்டியாக பிடித்து பிள்ளையார் போன்று அந்த வட்டத்திற்கு மேலே வைத்து எருக்கத்தின் புஷ்பத்தை, ஒரே ஒரு புஷ்பத்தை சார்த்தி வறுத்து கோதுமை தூளாக்கி இனிப்பை சேர்த்து ஒரு கடுகளவுக்கு வைத்து மனதால் மாணிக்க விநாயகரை நினைத்து
9 சமுத்துகளை சிறு சிறு தூள்களாக வெட்டி அந்த தாமிர சிகப்பு வட்டத்துக்குள் கடகளவு மிளகளவு சிறு சிறுவாக வெட்டி வைத்துக்கொண்டு கற்பூரத்தினால் அதை ஏற்றி சிறு சொட்டு நெய்களாக விட்டு செந்தாமரை மலரால் அர்ச்சிக்க நோய்கள் தீரும். அப்படியானால் இந்த நவபாஷாணம் மேலே வருமா? வராது. அந்த நவபாஷாணத்தின் சக்திக்குண்டான தன்மையை அன்னை பிதுர்கள் வழியாக அருள்கிறாள். யார் வழியாக அருள்வது? பிதுர்கள். இதற்கு இன்னும் எளிமையான வழி. இவைகளை விடுத்து அன்னை ஆதிபராசக்தியின் உருவமான ஒரு சிறு சிலையை வைத்து அது எந்த உலோகத்திலும் இருக்கலாம். தாமிர பாத்திரம் வட்டமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அன்னையை வைத்து குங்குமத்தினால் அர்ச்சிக்க வேண்டும். எருக்கும் புஷ்பத்தை பாதத்திலே வைக்க வேண்டும். கோதுமை மாவை நன்றாக பிசைந்து சிறு சிறு நெல்மணி அளவில் வைத்தால் போதுமானது. செந்தாமரை மலரால் மேலே சொன்ன மந்திரங்களை பிரயோகித்து அர்ச்சிக்க இந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். இதில் முழுமையான பிரச்சனை கர்ப்பாதார பிரச்சனை. எந்த ஒரு பொருளையும் படைப்பது கர்ப்பாதாரம், அதை காப்பாற்றுவது பதி. இந்த வழிமுறையில் இதை பூஜை செய்யக்கூடிய காலத்திலே காயத்ரி, சூரிய காயத்ரி அருள் கொடுக்கிறாள். சூரிய காயத்ரி அருள் கொடுக்கிறாள். இதுகள் செய்து வரும் காலத்திலே மனதிற்கு இன்பம், வாழ்க்கைக்கு இன்பம். மனிதன் என்றால் நல்மனம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. இருக்கலாம். நல் மனம், தாய் அன்பு தானாக வருகிறது. இது எங்கிருந்து வருகிறது? கோள் சூரிய கதிருக்குள்ளே இருந்து வருகிறது. எங்கிருந்து வருகிறது? சூரிய கோளின் கதிரிலிருந்து, வெளிச்சத்திலிருந்து எத்தனையும் வருகிறது. ஒன்றுமில்லை, ஒரு மலர் மலர்வதற்கு சூரிய கதிர் வேண்டும். ஒரு மலர் மலர்வதற்கு சந்திர கதிர் வேண்டும். இது இயல்பு. ஒரு மலரின் மனம் வீச காற்றின் தன்மை வேண்டும். இந்த நாட்களில் விரதம் இருந்திட உலகிற்கு தேவையான அனைத்தையுமே கிடைக்கும். இது ஒரு சாதாரண வழி. இதை ஆண்கள் இருப்பதா, பெண்கள் இருப்பதா? ஆண்களின் பங்கு 30 பாகம், பெண்களின் பங்கு 70 பாகம். இந்த மூல மந்திரங்களை இத்தனை வகை பூஜை செய்யாது, ஆராதனையாக இந்த மந்திரத்தை சொல்லலாம். என்றென்று அந்த அன்னையின் சிறு சிலையை வைத்து முன்னம் சொன்ன மந்திரத்தை கிருத்திகை நாள் கூடி வரும்போது, உத்தரம் என்ற நாள் கூடி வரும்போது, உத்திராடம் என்ற நாள் கூடி வரும்போது சூரிய கோளோடு தொடர்பு வருகிறது. இத்தனை தன்மை தானாக அமைகிறது. இது
தெய்வீகத்தன்மையின் முதல் படி. தெய்வீகத்தின் முதல் படி. ஏன் இதுகளுக்கு இந்த வகையான சக்திகள் உண்டு? சிந்தித்து பாரும். ஆன்மீகத்தை பாதைக்கு அழைத்து செல்வதற்காக, ஆன்மீகத்தின் பாதைகளுக்கு அழைத்து செல்வதற்காக மட்டுமே இதுகளை வைத்து ஸ்புடம் என்று செய்யலாம். அது தேவையற்ற விஷயம். இதற்கே ஆனந்தம் கோடி வருகிறது. சூரியன் என்ற ஒரு கோளும், நாட்கள் என்ற 3 நாட்களும், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இதுகளிலே இத்தனை தன்மை உண்டு. பெரியவர்கள் மனதில் நினைத்தால் இது கூடும். மகா பெரியவாள் மனதில் நினைத்தால் இது கூடும். இந்த தத்துவத்தில்தான் ஹிந்து மதமும் மற்ற மதமும் இருக்கக்கூடிய ஆலய வழிபாட்டுக்குள்ளே கற்பக கருவாக சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஹிந்து மதம் உலகத்திலே இருக்கக்கூடிய ஆண் பெண் என்று இருவகைதான். இருவகை தெய்வங்களை சதிபதி என்று நினைத்திருக்கிறது. இவை அனைத்துமே சூரியனுடைய கோளிலிருந்து தான் வருகிறது. இந்த பூஜையின் பலனாக பல நாட்கள், ஒரு வருடத்திற்கு 12 முறை தான் செய்ய முடியும். ஒரு மாதத்தில் 3 முறை கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் வரும். இதுதனை ஒரு கோள் 3 நாட்கள் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் மனம் ஆனந்தப்பட்டு அந்த நவரசவாத சுந்தரி இருக்கிறாளே, நவபாஷாணத்துக்காரி, தங்கமேனியாக ஜொலிக்கிறாள். ஒன்றுமில்லை, சமுந்தரலகரியின் தத்துவத்தை இப்படி பிரித்து வைத்திருக்கிறான். இந்த சொர்ணமுகியை இப்படி பிரித்து வைத்திருக்கிறான். அவள் பிரித்து காட்டியிருக்கிறாள். இவனால் பிரிக்க முடியாது. காட்டியதை பிரித்து தனக்குள்ளே வைத்துக் கொண்டான். ஏதோ காலத்திலே சாபம் நடந்தது, தீருகிறது. கர்ணனுக்கு ஒரு சாபத்தினால் வில்வித்தை மறந்தது. அர்ஜுனன் அம்பு விட்டு கர்ணன் மாண்டான். இது சாபம்தானே. கண்ணனை நேரில் கண்ட கர்ணன், கண்ணனை நேரில் கண்ட அர்ஜுனன் அண்ணன் தம்பி என்று சாபத்தினால் மறைக்கப்பட்டிருந்தது. அதற்கு மூல காரணம் தாய். ஆகவே இதுகளை, நவபாஷாணத்தின் தத்துவங்களை பெண்களுக்கு இயன்று வராத மாதிரி செய்துவிட்டாள். இந்த பூஜை ஆனால் பெண்கள் தான் செய்ய வேண்டும். இதற்கு காலம், நேரம், குளிகை, ராவுகாலம், யமகண்டம் இது போன்றதெல்லாம் கணக்கில்லை. அந்த மாதத்திலே வரக்கூடிய நாட்கள் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இத்தனை மனப்பாங்கு நன்றாக அமைகிறது. ஆயுளின் கூட்டுத்தொகை கூடுகிறது என்றால் ரோகம் மறைகிறது. ரோகம் என்பது வியாதி. ரோகம் என்பது சாபத்தால் வருவது. ரோகம் என்பது எருக்கும் வேரால் வருவது. ரோகம் என்பது கூடியிருந்த கூட்டை கலைத்து விட்டோம், அந்த கூட்டின் பாவம் நீருகிறது. குங்குமத்தை சிதைத்து விட்டோம், அந்த பாவம் தீருகிறது. அன்னத்தை புசிக்கும் கால் இழுத்து விட்டோம், அந்த பாவம் தீருகிறது. இந்த பாவத்தை தீர்க்கும் தன்மை ஒரு கோதுமைக்கு உண்டு. இந்த பாவத்தை தீர்த்து மீண்டும் தன் வசம் ஒட்டாதிருப்பதற்காக
செந்தாமரைக்கு இந்த அருளை அன்னை கொடுத்திருக்கிறாள். செந்தாமரைக்கு அன்னை இந்த தன்மையை கொடுத்திருக்கிறாள். சிந்திக்க வேண்டும். ஆன்மீகத்தின் இழையோடிய கருத்துகள் இதிலே புகுத்தப்பட்டிருக்கிறது. இதற்காக பெரிய செலவு பண்ண வேண்டியதில்லை. மனம்தான் மூலாதாரம். மனம்தான் மூலாதாரம். உத்ரா என்ற நாளிலே செய்யக்கூடிய காலத்தில் அனைத்து பாவங்களும் விலகுகிறது. இதுகளை ஒரு மனிதன் கடைபிடித்து வர அனைத்து செல்வமும் பெருகுகிறது. இதில் உணவு கட்டுப்பாடு முடிப்பானது. உணவு கட்டுப்பாடு 48 வயதுக்குள்ளவர்கள் உணவு கட்டுப்பாட்டில் அளவை உயர்த்தி கொள்ளலாம். உணவு கட்டுப்பாட்டில் அளவை உயர்த்தி கொள்ளலாம். இந்த வயதிற்கு மேல் உள்ளவர்கள் உணவு கட்டுப்பாட்டில் அளவை குறைக்க வேண்டும். சுவையான உணவுகள் உண்ணலாம். சுரபிகள் தானாக சீராகும். சுரபிகள் தானாக சீராகும். இதை ஏற்றுக்கொள்ள இயலாது. ஒரு நாட்கோளில் நாட்காட்டி கேலண்டர், அதில் ஒரு தேதியை சொல்கிறீர்கள். அந்த தேதி உங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, 900 கோடி மனிதனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இணைப்பின் தன்மை 12 மணி நேரம் மாற்றமாகும், அல்லது 24 மணி நேரம்தான் மாற்றமாகும். தேசத்திற்கு தகுந்தபடி இரவும் பகலும் மாறி வருவதால் இந்த மாற்றம். அதுபோன்று இந்த நாட்கள் ஒரு மனிதனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்று ஒரு கோள் மனிதனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கோள் மனிதனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை ஆனந்தம் இதற்குள்ளே! இத்தனை ஆனந்தத்தையும் இந்த அன்னை அருள்கிறாள். 3 நாட்களில் சூரிய கோளோடு தாமிரம் என்ற ஒரு வட்டப்பாத்திரமும், எருக்கம் வேர் எருக்கம் புஷ்பம், கோதுமாய் மாணிக்க விநாயகர் செந்தாமரை புஷ்பம், இதுகளை வைத்து பூஜித்து வந்தால் போதும். 12 மணிக்குள் பகல் பூஜிக்க வேண்டிய அவசியம். 12 மணிக்குள் பூஜிக்க வேண்டிய அவசியம். இதுதனை மனிதன் செய்ய காலம் கடந்து இந்த மாணிக்கமாக அன்னை காட்சி கொடுக்கிறாள். இதுகளை செய்வதற்கு கூட முற்பிறவியின் பயன் இருக்க வேண்டும். முன்னே சொன்னது போல் பூமிக்குள் ஓடிச்சென்று இந்த தாமிரத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எருக்கம் வேரை பிடுங்கி கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. கோதுமையின் தன்மை தேவையில்லை. நாட்களோடு கூடி சூரிய கோளோடு இணைந்து இந்த மூலமந்திரங்களை உச்சாடனம் செய்ய திரும்ப திரும்ப சொல்வது என்பது பொருள். அனைத்து பிரச்சனைகளும் நீங்குகிறது. அனுபவமான ஆனந்தம். ஆனந்தம் இறை வழிபாடோடு கூடி மக்கள் பேரு
மனத்தின் இருட்டான வறுமை நீங்குகிறது. சௌமியமான உணவுகள் தானே அமைகிறது. சௌமியமான உணவு தானே அமைகிறது. ஆனந்தமான வாழ்க்கை வாழக்கூடியது. நம்மை தேடி பல்லோர் வருவார். இந்த 3 நாட்களுக்குள் சூரிய கோளோடு கூடி கூடின தன்மையோடு நித்திரையிலே இருக்கக்கூடிய விஷ்ணுவின் காதுகளிலே பேரலையோடு எழுந்து வந்தானே, அன்னை மகாலட்சுமியும் கூடி நின்றாளே, அந்த செந்தாமரை மலரின் வட்டமாகச் சென்று அவன் காதுகளிலே சொல்லிவிடுகிறாள். சொன்னவுடன் இது அன்னை ஆதிபராசக்தியின் காதுகளுக்கு சென்று விடுகிறது. உலக நாட்டத்துக்குள்ளே என்னென்ன இயல்பாக சகுன பிரம்மத்திற்கு தேவையோ, உருவம், உருவத்தோடு கூடிய வாழ்க்கை, உருவத்தோடு கூடிய உணவு பண்டங்கள், உருவத்தோடு கூடிய வாகன அமைப்பு, உருவத்தோடு கூடிய இல்லற வசதிகள், இவை அனைத்துமே சகுன பிரம்மம். இதன் தன்மையை அனுபவித்த மனமானது நிர்குண பிரம்மமான இடத்திற்கு அன்னை அழைத்து சென்று விடுகிறாள். இது 3 நாள் சூரியக்கோள், அதனோடு இணைக்கப்பட்ட சூரியக்கோளின் பொருள்கள், இது போதுமான. இது கூட விடுத்து அன்னையின் சிறு சிலையை வைத்து, ஆதி பராசக்தியின் சிறு சிலையை வைத்து, ஆதி பராசக்தியின் சிறு சிலையை வைத்து இந்த மந்திரங்களை எந்த பொருள் இல்லாது இந்த நாள் வரும் கிருத்திகை, உத்திரம், இந்த நாட்கள் வரும்போது இது செய்யின் அனைத்து விஷயங்களும் கூடி வருகிறது. இது இல்லத்திலே செய்ய வேண்டிய அவசியம். திசை வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி தான் இதை செய்ய வேண்டும். மற்ற திசைகளில் செய்ய இயலாது. இத்தனை குறைகளையும் அன்னை தீர்த்து வைக்கிறாள். இதற்கு அவளுடைய ஒரு சிலை ஏதோ ஒரு விஷயத்திலே போதுமானது. அதுதான் முக்கியம், வேறு ஒன்றுமில்லை. இப்பொழுது 3 நாட்கள் ஒரு கோளின் தன்மை இத்தனை பொருள்களை உபயோகிக்காது அன்னையின் சிறு சிலையை வைத்து இந்த மந்திரங்களை உச்சாடனம் திரும்ப திரும்ப சொல்வதும் சொல்லிக்கொண்டு வந்தால் போதுமானது. பெண்கள் செய்யும் காலத்திலே மாதவிலக்கு என்று ஒன்று வந்துவிட்டால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. குளித்துவிட்டு அன்றே அதை தொடரலாம். அன்றே அப்பொழுதே அதை தொடரலாம். மனதிற்குத்தான் சற்று சேர்ந்து வராது. அன்னை உடலுக்குள்ளே இருக்கிறாள். அவள்தான் இந்த விளக்காக சென்று இரத்தத்தை சீர் செய்கிறாள். இவ்வளவுதான். இரத்தத்தினால் வரக்கூடிய அனைத்து நோய்களும் சீராகிறது. இரத்தத்துக்குள்ளே என்னென்ன வருகிறதோ அனைத்தும் சீராகிறது. இந்த 3 கோள், 3 நாட்கள், 3 கோள், இத்தனை பொருள், இதுகள் கூட தேவையில்லை. அன்னையின் ஆதிபராசக்தி அன்னையின் சிறு சிலை வடிவம் வைத்து வீட்டிலே வழிபட்டால் போதும், இத்தனை காரியங்கள் நடக்கும். இதற்குள் அன்னை ஆதிபராசக்தி இருக்கிறாள் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த சூரியக்கோளின் தன்மை, 3 நாட்களின் தன்மை, இந்த பொருட்களின் தன்மை. இதுவாக இருப்பது அன்னை ஆதிபராசக்தி. மேற்படி அடுத்த கோளின் தன்மை, அடுத்த நாட்களின் தன்மையை ஆராய்வோம்.